ரேபிஸ்ட் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரேபிஸ்ட் வீட்டில் உட்காந்து திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியனும் துணை மேயர் மகேஷ்குமாரும் ஃபுல் கட்டு கட்டுறாங்க உட்காந்துக்கிட்டு மாட்டுக்கறி பிரியாணியை. ரேபிஸ்ட் கூட வந்த இன்னொரு நபர் யார் இந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேள்வி ஒரு பக்கம் எழும்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு கிளவியை பிடிக்கிறதுக்கு தனிப்படை அப்படிங்கிறத அமைச்சு அதுக்கப்புறம் அதில் பிரச்சனை வந்தோடனே அது கைது செய்ய வேண்டாம் விட்டுருங்கன்னு அதுலேயும் பல்ட்டி அடிச்சுட்டு போயிருக்காங்க. கூச்சமே இல்லாம எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணிட்டு தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கனிமொழி வாய்க்கிலேயே பேசுறாங்க. அரசியலுக்காக எஃப்ஐஆர் வெளியிடப்பட்டுச்சான். அப்ப நீங்களே மல்லாக்கப்படுத்தி காரி துப்பிக்க வேண்டியதான். ஏன்னா உங்களோட காவல்துறை தான் இந்த எஃப்ஐஆரை லீக் பண்ண வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பட்டவர்த்தனமா தெரியுது. நீதிமன்றமே காரி துப்பி இருக்கு. எப்படி ஒரு சிட்டி கமிஷனர் இந்த விவகாரத்துல ஒரு குற்றவாளி தான் டிக்ளேர் பண்றாரு? விசாரணை முடியாமலேயே ஏன் அவசரப்பட்டுக்கிட்டு அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்கிற வேலை பார்க்கணும்? அண்ணாமலை சாட்டையால் அடிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் இந்த விஷயத்தை திசை திருப்ப திமுகவுக்காக உழைச்சிட்டு இருக்காரு. மறுபக்கம் பாமகவில் அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் மேடையிலேயே சண்டை போட்டுக்கிட்டு இந்த விஷயத்தை திசை திருப்ப திமுகவுக்கு உதவியா இருக்காங்களோ, மறைமுக கள்ள கூட்டணியில் இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். அதாவது எப்படி சொல்றது, திமுகவினருக்கு நம்ம மக்கள் எல்லாம் பார்த்தா பைத்தியக்கார பயிலுக மாதிரி தெரியுது. நம்ம கிட்ட காசு இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஆட்சி பலம் இருக்கு, போலீஸ் இருக்கு. எவனாவது எதிர்த்து பேசினான்னா அவனை பிடிச்சி உள்ள போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா 4 வேளை காசு கொடுத்து வாங்கி நம்ம காலடியிலேயே உட்கார வச்சுட்டு எலும்பு துண்டை பொறுக்கி போட்டுக்கிட்டு அவனை நமக்கு ஆதரவாக வேலை வாங்கிக்கலாம். நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு இங்கே எவனுமே கிடையாது. மக்கள் அப்படிங்கிறவங்க எல்லாமே பைத்தியக்காரங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு திமிரோடையும் தெனாவெட்டோடையும் இதை போதைன்னு தான் நான் சொல்லணும். இவங்க எல்லாமே போதையில் தான் பேசுகிறாங்க. அதிகார போதை. அமைச்சர் ரகுபதி இன்னைக்கெல்லாம் நேருக்கு நேர் வந்து என் கூட விவாதம் நடத்திட்டோம். திமுகவில் அறிவு ஜீவினி சொல்கிற ஆராசாவில் தொடங்கி உதயநிதியில் தொடங்கி யார் வேணாலும் வந்து விவாதத்துக்கு வரட்டும். ஒரே ஒரு அரை மணி நேரத்தில் அவங்க அரசியல் வாழ்க்கையவே முடிச்சு விடுவாங்க ஒரே வீடியோவில். சம்பந்தப்பட்ட அந்த ரேபிஸ்ட் ஞானசேகருங்கிற நாய்க்கு திமுகவுக்குமே சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. அப்புறம் எப்படி மா சுப்பிரமணியனும் துணை மேயர் மகேஷ்குமாரும் போய் அவர் வீட்டில் புல் கட்டு பீஃப் பிரியாணி தின்னுட்டு வரீங்க? அவன் உங்கள் கட்சிக்காரன் இல்லை, ரைட்டு. அப்போ அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு நண்பனா இல்லை துணை மேயருக்கு நண்பனா? எந்த அடிப்படையில் போய் அவன் வீட்டில் போய் சோறு தின்னீங்க? நண்பனும் இல்லையா? அப்போ அவன் வீட்டில் ஏதாவது சம்மந்தம் போட்டுருக்கீங்களா? பொண்ணு கொடுத்துருக்காரா மா சுப்பிரமணியன்? இல்லை துணை மேயர் பொண்ணு கொடுத்துருக்காரா? இல்லை அவன் வீட்டில் பொண்ணு எடுத்திருக்காரா? எந்த அடிப்படையில் போய் தின்னீங்க? இல்லை சோத்துக்கு வழி இல்லை பிச்சை எடுத்து திங்க போகிறேன்னு சொல்ல போகிறீங்களா? எந்த அடிப்படையில் நீங்கள் போய் சோறு தின்னீங்க? இந்த வீடியோ எடிட்டிங், இந்த ஃபோட்டோ எடிட்டிங் அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்கள்? பச்சையாக மாட்டிக்கிறீங்க. இன்னும் மக்களை நீங்கள் பைத்தியக்காரனாகவே நினச்சிக்கிட்டு இருந்தால் என்னதான் பண்ணுறது? ஏன்னா பொண்ணாக கொடுத்து எடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். என் சொந்தக்காரன், என் மாப்பிள்ளை, என் பங்காளி, என் உறமுறை, அவன் வீட்டில் போய் நான் தின்னேன், அவன் இப்படி ஒரு தப்பு பண்ணுவான்னு எனக்கு தெரியுமா? கேளுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். இல்லை ஸ்நேகிதன், நாங்கள் 2 பேரும் ஒரே தட்டில் தின்னுட்டு ஒரே பெட்டில் படுத்துக்கிட்டு அப்படிதான் சொல்லுங்கள், ஒத்துக்கிறோம். இல்லை என் கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. காரணம் இல்லாமல் சம்மந்தம் இல்லாத ஒருத்தன் வீட்டில் போய் ஒரு அமைச்சர் உட்காந்து துருடுவாரா? இப்போ இதில் ரொம்ப ஈஸியாக தெரியுதா இல்லையா? இதுக்கு பின்னாடி அதாவது இந்த பையன் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கான் வீட்டுக்கு. அடுத்த நாள் தான் மறுபடியும் கைது செய்யப்பட்டிருக்கான். அப்போ முதல் நாள் கைது செஞ்சு இவனை அனுப்பும்போது இவனுக்கு பக்கபலமாக ஏன் மா சுப்பிரமணியனோ துணை மேயர் மகேஷ்குமாரோ இருந்து அவன் நம்ம பையன் விடுங்கன்னு சொல்லியிருக்கக்கூடாது? பிரச்சனையோட வீரியம் பெருசாகி எதிர்கட்சிகளுக்கு விஷயம் தெரிஞ்ச பிறகு ஏன் அவனை கைது செஞ்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற சந்தேகம் இங்கே இருக்கா இல்லையா? யார் அந்த சார்? இதை நாம் சொல்லலை, எஃப்ஐஆரில் இருக்கிறது தான் நம்ம சொல்கிறோம். எஃப்ஐஆரை வெளியிட்டதே நீங்கள் தான். இப்போ அவசரப்பட்டுக்கிட்டு சிட்டி கமிஷனர் வந்து அதெல்லாம் இல்லை, அந்த ஃபோனு ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு, இன்னொருத்தரெல்லாம் இல்லை, அவன் சும்மா மிரட்டுறதுக்காக சொல்கிறான்னா இவர் தான் ஐஓவா? விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் தான் குற்றவாளி அப்படின்னு ஏன் சிட்டி கமிஷனர் சொல்லணும் அப்படின்னு நீதிமன்றம் பளிச்சுன்னு கேள்வி கேட்டிருக்கு. இப்படி ஒரு கேவலம் இந்த அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்கக்கூடிய காவல்துறையினர் செஞ்சுட்டு இருக்காங்கிறது தான் ஆகச்சிறந்த கேவலம். தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேட் ஆயிடுச்சா என்ன? போலீஸ் ஸ்டேட்டாக தான் ஆயிடுச்சு. ஏன்னா ஆள்றவைகளுக்கு மண்டையில் சரக்கு இல்லைன்னா இங்கே 1008 முதலமைச்சர் வரதான் செய்வாங்க. மாவட்டத்துக்கு 4 முதலமைச்சர் இருக்காங்க. என்ன காரணம்? இருக்கிற ஒரே ஒரு முதலமைச்சர் மங்கினி பாண்டியராக இருக்கார் அப்படிங்கிறது தானே காரணம். ஆளாளுக்கு நாட்டாம தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன். அப்போ எதுக்கு எடுத்தாலும் வாய் கிளியே பேசக்கூடிய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த மேட்டருக்கு ஏன் வாய் தரகலை? ஊமை ஆயிட்டாங்களா உதயநிதியும் ஸ்டாலினும்? அப்படியே சீசனுக்கு சீசன் செங்கல் ஒரு பக்கம் முட்டை ஒரு பக்கம் தூக்கிட்டு ஒருத்தர் சுத்திக்கிட்டு கிடப்பாரு. இப்போ எங்கேயா போனாரு?
இப்போ தூக்கிட்டு வாங்க, நாங்கள் பிடிக்கிறோம். அதே மாதிரி யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா போர்டு அச்சடிச்சு தரேன், ஊராக தூக்கிட்டு போகிறதுக்கு உதயநிதி தயாரா? என்ன வாயா உங்களுக்குலாம், என்ன கொழுப்பெடுத்து ஆடினீங்க. இப்போ பேசுங்க யாருங்க 2 பேரும் அப்பாவும் 3 வெளியில் வந்து. எதிர்கட்சி தலைவர்களாக நாங்கள் மதிக்கிறதே இல்லை. அடித்தது பற்றிய ஆப்பு அதான் காலம் அப்படிங்கிறது. உங்களோட அதிகார போதைக்கு முடிவு கட்டக்கூடிய வேலை அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. எந்த அண்ணாவோட பேரை சொல்லி ஊரை ஏமாத்துனீங்களோ அதே அண்ணா பெயரில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் தான் உங்களுக்கு முடிவுரை அப்படிங்கிறது எழுதப்பட போகுது. பெண் வன்கொடுமை, பாலியல் ரீதியான சீண்டல்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. செய்கிறவன் போகிற உன் கட்சிக்காரனாகவே இருக்கானே எப்படி? அண்ணா நகரில் ஒரு பச்சை புள்ள சின்ன சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு உங்கள் ஆட்சிக்கு கீழே, அதாவது காவல்துறை என்னோட நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருக்கேன், அப்படியே சட்டம் ஒழுங்கு அறுத்துருவேன்னு சொல்றீங்கல்ல, உங்களோட ஆட்சியின் கீழே உங்களோட தலைமையின் கீழே இருக்கக்கூடிய காவல்துறையில் ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை நிர்வாணப்படுத்தி எடுத்து சித்திரவதைப்படுத்தி இருக்கான்னு கோர்ட்டு சூமோட்டாவாக எடுத்திருக்கு. நியாயமா நீ இந்த பதவியை விட்டு விலகலாம் கூடாது, ஊரை விட்டே ஓடி போகணும். நீங்களாம் இங்கே வாழவே தகுதியற்றவர்கள், ஆள தகுதியற்றவர்கள்லாம் கிடையாது. தமிழ்நாட்டை விட்டே ஓடி போயிடுங்க. இந்த கலாச்சாரத்தையே உங்களுக்கு ஃபாலோ பண்ண தெரியல, காப்பாற்ற தெரியல. ஆட்சியும் அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு இல்லாதவன், ஒன்றும் போறாதவன், மண்டை காஞ்சவன், சோத்துக்கு சத்தவன், இவனுங்களை தான் துரத்திக்கிட்டு அலையிறீங்க. ஒரு மூதாட்டி அதுக்கு என்ன கோபமோ தெரியல, விருகம்பாக்கத்தில் இந்த பரணி மகால் இருந்த இடத்துல ஸ்டாலின் அவர்களோட போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு, அதில் செருப்பு கழட்டி அடிச்சு விடுச்சு. அதுக்கு என்ன கோபமோ எது கோபமோ தெரில. உடனே நம்ம விருகம்பாக்கம் எம்எல்ஏ இந்த வன்னியர் சங்க தலைவர் இருந்தார்ல விக்ரமராஜா, அவரோட பையன் தானே இப்போ பிரபாகர் ராஜா, போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல. உடனே இந்த வீடியோ வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தா கன்னியாகுமரியை சேர்ந்த பிரதீஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வெளியிட்டிருக்காரு. உடனே பிரதீஷை பிடிக்க கன்னியாகுமரிக்கு ஒரு டீம் போதான். அப்புறம் என்ன நினைச்சாங்களோ தெரியல, திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு தரவுகள் சொல்லுது. ஏன்னா கேள்வியை பிடிக்க வீடியோ வெளியிட்டவனை பிடிக்கலாம் தனிப்படை போது யார் அந்த சார் அப்படிங்கிறத உங்களால் விசாரணை பண்ணி கண்டுபிடிக்க முடியாதா? யார் அந்த சார் அப்படின்னு போஸ்ட் ஓட்டுறவனை காவல்துறை போய் மிரட்டுது, கைது செய்த. ஏன் அப்போ திமுக எடுத்து கேள்வி கேட்கக்கூடாதா? உங்களை விட பாய்ச்சவாதி எவையா இருக்கான் நாட்டில்? யார் அந்த சார்? இதில் என்ன உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு? யார் அந்த சார்? எஃப்ஐஆரில் இருக்கிறது தானே கேள்வியாக கேட்குறோம். இதை போஸ்ட் ஓட்டுறதுக்கு எதிர்கட்சிகளுக்கு இல்லையா? அரசியல் செய்கிறாங்க. அரசியல்வாதி அரசியல் தான் செய்வான். நீங்கள் அரசியல் செய்கிறது மட்டும் இல்லாமல் சினிமாவை திருடுறீங்க, ஒவ்வொரு துறையும் திருடுறீங்க. அரசியல் செய்யாமல் மீது அத்தனையுமே சேர்த்துக்கிட்டுல நீங்கள் செய்கிறீங்க. அரசியல் மட்டும்தானே செய்கிறாங்க. இது கூட செய்யக்கூடாதுன்னா வேணா நீங்கள் நானும் வேணா உங்கள்கிட்ட 200 ரூபா வாங்கிட்டு உங்கள் ஆட்சியில் பாலாரும் தேனாரும் ஓடுது, அடுத்த தலைவர் இன்பநிதியோட வருகைக்காக ஆவலோடு காத்திருக்கிறோம், 200க்கு பதிலாக 250 லட்சியம் 200 நிச்சயம் அப்படின்னு நாங்களும் உங்கள் புகழ் பாடிட்டு போட்டுமா? எங்கே போனீங்க? இப்போ இந்த கனிமொழி அம்மையார் பேசுகிறாங்க, இந்த எஃப்ஐஆரை வெளியிட்டது அரசியலுக்காக செய்கிறாங்க. யார் வெளியிட்டாமா? எப்படிமா இந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சு? தொழில்நுட்ப கோளாறு. வழக்கம் போல பிஜேபி மேல பழிய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஆர்பிசி வந்து பிஎன்எஸ்ஆ மாறிடுச்சு, பாரதிய நாகரிக் சம்ஹிதா அப்படின்னு மாறிடுச்சு. அதனால தான் அது லீக் ஆயிடுச்சு. அதான் கோர்ட்டு கூப்பிட்டு மண்டையிலே போட்டுச்சு பலார்னு ஒன்று. ஜூன் மாசத்துலேருந்தே மாறிடுச்சு. எத்தனை எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கு, இது மட்டும் எப்படி லீக் ஆயிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுச்சுல, பதில் சொல்ல முடிஞ்சுதா? அப்படியே பொத்திக்கிட்டு நின்னாரு தமிழக வழக்கறிஞர் ராமன், தமிழக அரசோட வழக்கறிஞர் ராமன். எப்படி இது எப்படிங்க இது லீக் ஆனது? என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த மாணவி மாதிரி இன்னும் பல பேர் இந்த கேடுகட்ட ஞானசேகரனால பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவங்க எல்லாம் புகார் கொடுக்க வரத்துக்கு அச்சப்படணும், இந்த மேட்ரு பெருசாக கூடாது அப்படிங்கிறதாக தான் இந்த எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகப்பட்டிருக்கு. ஏன் எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆச்சுன்னா இதுக்கு தான். இன்னும் பொள்ளாச்சி சம்பவம் அப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல, பொள்ளாச்சியை விஞ்சின ஒரு சம்பவமா இது இருக்கும். அப்ப புகார் கொடுத்த இந்த மாணவியோட விஷயங்களை நம்ம இப்போ வெளியில் பரவ விட்டுட்டோம் அப்படின்னா வேற யாரும் வரமாட்டாங்க. இங்கேருந்து எப்பா அந்த பொண்ணு கேஸ் கொடுத்ததுக்கே எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகி போச்சு, நம்ம மானம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் வரமாட்டாங்க. இந்த மேட்டரை இதோட மூடிடலாம். அதுக்காக தான் இது வெளியிடப்பட்டுச்சோ அப்படிங்கிற சந்தேகம் இங்கே எழுதா இல்லையா? உண்மையிலேயே இந்த ஞானசேகரனை பிடிச்சு தோண்டுனா தோண்ட 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 இவன் ஒரு ஆட்டோ சங்கர் மாதிரி இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் கூடுதலாக இருக்கு. ஏன்னா சம்பந்தப்பட்ட அந்த ஏரியாவில் இவனோட முகநூல் கணக்கு, இவனுக்குன்னு ஒரு நட்பு வட்டம் வச்சுக்கிட்டு ஃபேஸ்புக்கில் புதுசாக பெட்டி வந்திருக்கு அப்படின்னு பதிவு போடுறானுங்க. அந்த சம்பந்தப்பட்ட அந்த கேங் இருக்கு பாருங்க, இந்த நாய்க்குன்னு ஒரு கேங் இருக்கும் போல, அவனுங்க எல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் புள்ளி வைக்கிறது. புள்ளி வச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? பெட்டி அப்படின்னா ஆபாச வீடியோக்கள், ஆபாச புகைப்படம் வச்சிருக்கான். இவன் புள்ளி வச்ச உடனே யாரெல்லாம் புள்ளி வச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் இவன் இன்பாக்ஸில் அனுப்பக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ இவன் தீவிரமாக ஆராய்ஞ்சா, இவனோட ஃபோன் அப்படிங்கிறத ஆராய்ச்சி செஞ்சா இவன் நிச்சயமாக பெரிய ஒரு மோசமான சம்பவங்கள் நிறைய இதுக்கு பின்னாடி நடந்திருக்கும். இவன் 10 ஆட்டோ சங்கருக்கு சமமாக இருந்திருப்பான்.
அதெல்லாம் விசாரணை செய்யணும், அடுத்தடுத்த புகார்கள் வர தயங்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வெளியிடப்பட்டிருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் எழுதா இல்லையா? பெட்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஆபாச படங்களை எத்தனை பேருக்கு பகிர்ந்தான், அவன் எத்தனை பேருக்கு பகிர்ந்தான் அப்படிங்கிறது தெரியல. அப்ப இப்படி ஒரு கேடுகட்ட நாய்க்கு வக்காலத்து வாங்கிட்டு அவன் வீட்டில் உட்காந்து பிரியாணி தின்னுட்டு எனக்கு அவனை சம்பந்தமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கொழுப்புடா இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. மனித குலத்திற்கே விரோதிகள் திமுகவினர். திமுகங்கிற கட்சி அழிஞ்சி நாசமா போய் ஒருத்தன் கூட டெபாசிட் வாங்காம அழிஞ்சு அடியோட நாசமா போகணும். திமுகவோட அழிவு தமிழ்நாட்டோட வளர்ச்சி, இதுதான் உண்மையான விடியலா இருக்கும். எல்லாமே மக்களாகிய உங்களோட கையில தான் இருக்கு. 2026 இதெல்லாம் அப்படியே மறக்காம ஞாபகம் வச்சிருங்க.